நேத்து ஃபுட்பால் மேட்ச் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து லேட்டா தான் படுத்தேன். அதனால காலையிலும் கொஞ்சம் லேட்டா தான் ஏஞ்சேன். ஏன் சொன்ன காலேஜுக்கு அறக்க பிறக்க கிளம்ப வேண்டியதா போயிருச்சு. நம்ம லேட்டா கிளம்புற நேரத்துல எல்லாமே லேட்டா நடக்கும். அந்த மாதிரி தான் பஸ் இன்னைக்கு 10 நிமிஷம் லேட். எப்படா காலேஜுக்கு டைமிங்குள்ள போறது நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் கடவுள் வந்தா அப்படி காலையிலே முதல் வெடிகுண்ட தூக்கி போடுறான். மாப்பிள்ள நான் காலேஜுக்கு வரல, நீ பாத்து போயிட்டு வாடான்ட்டு. என்னது பாத்து போவா, ஒழுங்கா வந்து டிராப் பண்ணிட்டு போயிடறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மிரட்டல போட்டு காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன். அப்புறம் மக்களே, நம்ம நண்பனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் கமெண்ட் போட்டியில பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டு விட்டுருங்க. மதியம் ஆன உடனே ஒரு பெரிய படையை திரட்டிட்டு சாப்பிடறதுக்கு கிளம்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இன்னொரு செய்தி, நம்ம கல்லூரி மேலிடத்துல இருந்து ஒரு கொலாப் வீடியோக்கான அழைப்பு. அங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் நம்ம பையன் சன் ஆஃப் மனோகரும் போயிருந்தோம். இந்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல கிட்டு கௌசிக்கு நடந்து வந்தாப்ல. நாங்க ஜோனலுக்கு அப்புறம் ஃபுட்பால் விளையாடாம இருக்கிறதால நம்ம பையன் டீம் ரொம்ப மிஸ் பண்றோம். தேவையான எல்லா வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சட்டு போட்டு கிட்ட மாத்திட்டு கிரவுண்டுக்கு பரபரப்பா ஒரு நடைய போட்டேன். கிரவுண்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப் மைண்டட்ல இருந்தேன், இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஆனா ஓட ஆரம்பிச்ச அப்புறம் ஃபுல் எனர்ஜியா ஃபார்ம் ஆயிட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஓடினேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்துட்டேன். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா போனது ஜூஸ் கடைக்கு தான். 60 ரூபாயில 2 செவ்வாழை ஜூஸ் எனக்கும் என் தம்பிக்கும். இத்துடன் இந்த நாள் பினிஷ் ஆகிறது. நன்றி, வணக்கம். தொடர்பில் இருக்கவும்.